கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அந்த பேட்டியில் எல்லா ஏகப்பட்ட கொஸ்டின் பண்ணாங்க. ஆனால் அவர் அடி வாங்கி உட்காந்த வீடியோவில் வந்து அவர் பாக்கெட்லேருந்து காண்டம் எடுப்பாங்க. பாக்கெட்லேருந்து நீ காண்டம் எடுத்துக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு போனேங்கிற கொஸ்டினை யாருமே ஏன் கேட்கல? இவனுங்க எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ணணும். தங்கச்சி இருக்கிற வீட்டில் ஏன் நீ பார்ட்டி கொடுக்குற? பார்ட்டிக்கு ஏன் அத்தனை பேர் வர்றாங்க? அப்பப்போ பார்ட்டின்னா அது என்ன பார்ட்டி? இப்போ அவன் விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு இருக்காரு, அவர் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா அவன் அங்கே அடி வாங்கினது வரைக்கும் அவன் தங்கச்சி அவன் வந்து ரேப் பண்ணுறதுக்கு போனாங்கிறது மாதிரியே இருக்குது. அவரை உட்கார வச்சு அடித்து சொல்ல வச்சப்ப ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறப்ப அவர் மேலே வந்து ஐயோ அப்படின்னு ஒரு பரிதாபம் வருது. ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருந்ததா, இல்லை தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு தங்கச்சிங்களாம் இருந்தாங்களா? என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அதை நான் வீடியோ எடுத்து எவிடன்ஸாக வச்சு அடிக்க மாட்டேன். அவனை வாழ்க்கையிலையும் நினைக்காத அளவுக்கு செஞ்சு ஒரு ஆணுறுப்பு அறுத்து போகிற அளவுக்கு நடத்துவோம். உங்கள் பொண்டாட்டி அழகாக இருக்காங்க, அவங்க நல்லவங்க, அவங்க ஒய்ஃப் அழகாக இருக்காங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த திட்டமே எல்லாமே ஒய்ஃப் பண்ணியிருந்தா என்ன? அடுத்தாப்புல கண்டென்ட்டு இவன் மாட்டிக்கிட்டான்டா உங்கால், அடுத்தாப்புல உங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் மாட்டுவான். விஜய்க்கு உங்களுக்கு நடித்த படத்துல என்ன படம் பிடிக்குன்னு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க. ஆமாம், எந்த சீன் பிடிக்கும் அப்படின்னு. அவர் வந்து நான் நடித்ததுலேயே நான் கையை விட்டு சோப்பு போடுவேன், என் மாமியாருக்கு சோப்பு போடுவேன் அப்படிங்கிறது தான் அவர் பிடிச்ச சீனாக சொல்கிறாரு. அப்படி தலைன்னா இந்த இடத்துல தலைன்னா விஜய். ஆமாம், பெரும்பாலும் தலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மூளை இருக்காது, தலை தான் இருக்கும். இங்கே எல்லாருமே அவுத்து காட்டி அறநிர்வாணத்தோடு நிற்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஐயா மோடி ஐயாவுக்கு வேண்டுகோளாக வச்சு இந்த ஆப்பே இந்தியாவுக்கு வேணாண்டா. அதாவது நான் வெட்டியாக இருக்கிறதுனால தான் நான் பார்க்குறேன், அதே மாதிரி அத்தனை பயல்களும் வெட்டியாக இருக்கிறதுனால தான் அதை பார்க்குறாங்கங்கிறது தெரியுது. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் பேஷாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு. விர்ச்சுவல் வாரியர் வாரியர்னா ஒரு போராளி. ஆமாம், அதாவது போர்படை தளபதி வீரன் அப்படிங்கிற போராளி. அந்த இடுப்பு பாத்தியா இல்லையா அப்படின்னு வீடியோலாம் போட்டு நிறைய விஜயோட ரசிகராக அவர் இருக்கிறதுனால விஜய்க்கான ஆமாம், அந்த குஷி படத்தில் அந்த ஜோதிகா இடுப்பை பார்த்த வீடியோலாம் புரட்சிகரமான வீடியோக்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. அவர் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலது கேள்விப்பட்டிருப்பீங்க, விசாரிச்சிருப்பீங்க. என்ன பிரச்சனை தான் மிரட்டுறாங்க, ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க, அவர் வந்து என்னை ஏமாற்றி வீடியோ எடுத்துட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்கன்றாரு. என்ன பிரச்சனை, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இல்லை, நமக்கு என்னென்னா, நம்ம இப்போ வேலையெல்லாம் வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்குதுன்னா நம்ம படம் பண்ணலை, அதான் உண்மை. அடுத்த பிரச்சனையெல்லாம் மூக்க நடிக்கணும். அடுத்து அதாவது வெட்டியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. ஓகே, பிஸியாக இருந்தால் இதெல்லாம் ஏன் பார்க்க? ஆமாம், இங்கே ஏன்டா இது இவ்வளோ பெரிய வியூஸ் ஆகுது, இத்தனை லட்சம் பேர் பார்க்குறான் அப்படின்னா அத்தனை லட்சம் பேர் வெட்டியாக இருக்காங்கிறது. அதாவது நான் வெட்டியாக இருக்கிறதுனால தான் நான் பார்க்குறேன், அதே மாதிரி அத்தனை பயல்களும் வெட்டியாக இருக்கிறதுனால தான் அதை பார்க்குறாங்கங்கிறது தெரியுது. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர்கிட்ட சொல்லணுமே. ஆமாம், ஏன்னா அதில் எல்லாமே அதாவது என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தன் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா வேறு கதை வருது. ஓகே, இப்போ அவன் விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு இருக்காரு, அவர் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தோம்னா அவன் அங்கே அடி வாங்கினது வரைக்கும் அவன் தங்கச்சி அவன் வந்து ரேப் பண்ணுறதுக்கு போனாங்கிறது மாதிரியே இருக்குது. அங்கே அடி வாங்கி உட்காந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு சாரி ஆமாம் ஃப்ளர்ட் பண்ணுறாரு. அதாவது பார்த்துருப்போம், ஃப்ளர்ட் பார்ட்டிக்கு போகிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் யாரோ கூப்பிட்றாங்க, பார்ட்டிக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்டே பேசுகிறதா சொல்லப்படுது. இது வந்து அந்த இடத்துல அவரை உட்கார வச்சு அடித்து சொல்ல வச்சப்ப ஒரு கண்டென்ட்டாக பார்க்குறப்ப அவர் மேலே வந்து ஐயோ அப்படின்னு ஒரு பரிதாபம் வருது. எப்படிங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட அசிங்கமாக பேசியிருக்காங்க? அதுதான் அந்த பரிதாபம் ஏன் வந்தது அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது என்னென்னா, ஒரு பார்ட்டி நடக்கிற வீடு, தங்கச்சி இருக்கிற வீட்டில் ஏன் நீ பார்ட்டி கொடுக்குற? பார்ட்டிக்கு ஏன் அத்தனை பேர் வர்றாங்க? அப்பப்போ பார்ட்டின்னா அது என்ன பார்ட்டி? ஓகே, ஏன்னா புரியுதுங்களா? நான் வேற டைமென்ஷனில் பார்க்குறேன், என் பார்வை வேற பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்லிடுறேன். இல்லை, இதில் என்னன்னா, பேசிகிட்டு இருக்கிறப்பவே உங்கள் பொண்டாட்டி அழகாக இருக்காங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்கிறது அந்த அந்த அடிச்ச அந்த விஷ்ணு பொண்ணோட அண்ணனா இல்லை அண்ணனோட நண்பர்களா அப்படிங்கிறதெல்லாம் யாரோட வாய்ஸுங்கிறதெல்லாம் நான் இல்லை.
அதாவது அதுல இருக்கிறது எல்லாமே ஒரு அண்ணன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மூமெண்ட்டுன்னா ஒரு என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அதை நான் வீடியோ எடுத்து எவிடன்ஸாக வச்சு அடிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் திங், என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது எவிடன்ஸாகவே ஆக்க மாட்டேன். ஆனால் அவனை வாழ்க்கையிலையும் நினைக்காத அளவுக்கு செஞ்சு ஒரு ஆணுறுப்பை அறுத்து போகிற அளவுக்கு நடத்துவோம். அப்படி கோவப்படணும், அவ்வளவு கோவப்படணும். இல்லைன்னா அவங்களோட கான்செப்டே வந்து வீடியோ எடுக்கிறதுல தான் இருக்காங்க. இதுல இடையில என்னன்னா அவங்க ஒய்ஃப் அழகா இருக்காங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ற அந்த டயலாக் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இந்த திட்டமே எல்லாமே ஒய்ஃப் பண்ணியிருந்தா என்ன இல்ல அந்த மாதிரியும் ஒரு சில இல்ல சீரியஸா. ஏன்னா அவன் அந்த ஆளு வந்து போனை திருப்பி வாங்கியிருக்கிறதே ஒய்ஃப் மூலியமா தான் வாங்கியிருக்கான். அந்த விஷ்ணு வந்து அவனோட போன் ரிட்டர்ன் வந்து 2 நாளைக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் மூலியமா தான் அவன்கிட்ட போயிருக்கு. அப்போ அந்த ஒய்ஃப் அடிச்சவங்க கொடுக்கல, அடிச்சவன் ஸ்ட்ரைட்டா கொடுக்கல. ஓகே, அவன் வந்து சொல்றான் அப்போ தொடர்புல அவங்க பேசிட்டு இருக்காங்க, ஏதோ சம்திங் அங்க வேற ஒரு கதை இருக்குது. அந்த கதை இல்ல நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். என் தங்கச்சிக்கு அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு அண்ணனா வந்து கோவப்பட்டு ஒன்னு அடிப்பான், நீங்க சொன்ன மாதிரி கோவப்பட்டு ஏதோ பண்ணுவான். எல்லாம் காவல்துறைக்கு போயிட்டு சார் அசிங்கமா மெசேஜ் அனுப்பிச்சு பண்ணணும். ஆனால் பர்பஸாக வர வச்சு, அதாவது ஏற்கனவே ஒரு பார்ட்டியில் ஒரு வாட்டி தான் என் தங்கச்சியை பார்த்தேன்னு ஏதோ கேட்குறேன். கண்டிப்பாக. அப்போ மறுபடியும் பார்ட்டி பண்ணலாமான்னு கூப்பிட்ருக்காங்க. அப்போ இவங்க ரெகுலராக பார்ட்டி பண்ணுறாங்க. அதுதான் அதாவது நீங்கள் ஒரு விஷயங்க பார்ட்டி அப்படின்னாவே அங்கே டோட்டல் தப்பு, புரியுதுங்களா? ஒன்றும் தெரியாத ஒரு இடத்துக்கு அவன் போகல. பார்ட்டின்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறானுங்க. அதுவும் சில் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. அந்த சில்குள்ளார என்ன நம்ம நியூஸில் கேட்ட இதை வச்சு சொல்கிறேன். அதில் இருக்கிற நண்பரை ஏன்டா என் தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு மறுபடியும் இங்கே சில் பண்ண வந்திருக்கேன். அப்போ சில்லோட மீனிங் என்ன அங்கே? அந்த சில்லுன்னா எதை குறித்து அங்கே என்ன நடக்குது? தங்கச்சின்னா அங்கே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருந்ததா, இல்லை தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் வேற தங்கச்சிங்களாம் இருந்தாங்களா? இப்போ வந்து கலாச்சாரமே வேறையா இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஆக இதில் ஒரு விஷயம் தெளிவாயிடுது. இவங்க பேசுறத பார்த்தா, நீங்கள் சொல்ல வர்றது பார்த்தா அங்கே பெண்களும் இருக்காங்க அந்த பார்ட்டியில். கண்டிப்பாக தான் அவரோட தங்கச்சியும் இருந்திருக்காங்க, நிறைய பேரும். அதாவது இது வந்து பர்டிகுலராக ஒருத்தனை உட்கார வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா யதார்த்தமாக நடந்த சம்பவமாக எனக்கு தெரியலை. இது வந்து ஒன்று வந்து ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஒய்ஃபு ஏன்னா அவன் வந்து அப்பப்போ வீடியோ போடுறான். அவன் தான் விர்ச்சுவல் ஹீரோவாக இருக்கானே, வாரியராக இருக்கானே. அவன் வந்து விஜய் கட்சியில் வேற இருக்கான். இல்லை விஜய்க்கு ஆதரவா வீடியோ விஜய் கட்சியில் இல்லைன்னு அதுக்கப்புறம் கொடுப்பானுங்க அவனுங்க விளக்கம். ஆமாம், விஜய் கட்சியில் இருக்கான்னு நம்ம சொல்லலை. ஓகே, ஆதரவா விஜய்க்கு இதை தானே பின்னால் வச்சுக்கிட்டு தானே அவன் பேசுகிறான். அவன் பின்னால் வச்சுட்டு பேசுகிறான்னா விஜய் கட்சியில் உறுப்பினராக இருக்கலாம்ல. ஆன்லைனில் தானே அவங்க உறுப்பினர்லாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவன் பின்னால் வச்சு பேசுகிற அளவுக்கு இருக்கான்னா உறுப்பினராக இல்லாத ஒருத்தனை இருக்க முடியாது இல்லையா? அதனால இப்படியெல்லாம் இருக்கிறவன் ஓகே, அதெல்லாம் நல்ல விஷயம். அவன் பெண்களுக்கு ஆதரவான அவ்வளோ மோட்டிவேஷனெல்லாம் கொடுக்குறான், பேசுகிறான். அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப இப்படி இருக்கிறவன் ஏன் இப்படி போட்டு அடிக்கிறானுங்க அப்படிங்கிறப்ப அந்த டவுட்லாம் இருக்கிறதுனால இப்போ அவனை நான் நல்லவன்லாம் சொல்லலை. அதாவது அதில் சந்தேகங்கள் அதிகமாக இருக்குது. இங்கே விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுவும் தப்பு பண்ணியிருக்காரு, இவரும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரு. அவங்க மனைவி ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்களும் இன்ஸ்டாவில் ஃபேமஸ் போல். இன்ஃப்ளூயன்சர் இப்போ தான் புதுசாக வந்துச்சு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா, அது ஒரு இது. அவங்களும் செலிப்ரிட்டி அப்படி தான் நினச்சிக்கிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு அப்பட்டமாக அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒய்ஃபோட ஏதோ சம்திங், ஒய்ஃபுக்கு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் அதுக்குள்ளார ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அது என்னங்கிறது விஷ்ணு வந்து சொல்கிறாரு இல்லையா, இது நான் எந்த தப்பும் பண்ணல, நான் அந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணல, யாருமே மொலஸ் பண்ணல அப்படி இப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது இது வந்து கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அந்த பேட்டியில் ஏகப்பட்ட கொஸ்டின் பண்ணாங்க. ஆனால் அவர் அடி வாங்கி உட்காந்த வீடியோவில் வந்து அவர் பாக்கெட்லேருந்து காண்டம் எடுப்பாங்க. ஏன்டா உன் பாக்கெட்லேருந்து நீ காண்டம் எடுத்துக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு போனேங்கிற கொஸ்டினை யாருமே ஏன் கேட்கல? அதில் நிறைய வாட்டி காண்டம் ஏன்டா கொண்டு வந்தான்னு அப்படின்னு கேட்பாங்க, ரைட்டுங்களா? அவன் அந்த காண்டமை பற்றி ஏன் பேசலை? அவன் பாக்கெட்டில் அந்த காண்டம் வந்து அவன் ஒய்ஃப் வச்சு விட்டாங்களா, இல்லை அவன் வாங்கி வச்சுக்கிட்டானா, இல்லை இவங்க வந்து உட்கார வைக்கிறதுக்கு முன்னால் அவன் பாக்கெட்டில் காண்டமை வச்சு விட்டுட்டு பேசுனாங்களா? இவ்வளவு டவுட் இருக்குது, சந்தேகம். இந்த ஒட்டுமொத்தமாக அதாவது விஷ்ணுவையும் தப்பு பண்ணாதவர்னு சொல்ல முடியாது,
இவங்க ஒட்டுமொத்தமாக சந்தேகப்படுற அதாவது இதுக்குள்ளே இருக்கிறாங்க எல்லாருமே. மொத்தமா இல்லைன்னா ஒரு போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் நல்லவன்லாம் எடுத்துக்கிறதுக்கெலாம் இல்லை, எல்லாரையும் உட்கார வச்சு எந்த தரப்பு எல்லா அந்த அந்த வீட்டுக்குள்ளார அன்னைக்கு பார்ட்டில் சம்மந்தப்பட்டவன் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு ஜட்டியோட உட்கார வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில். அப்படி விசாரிக்கணும். அப்படி விசாரிச்சா ஒரு உண்மை வரும். அந்த உண்மை அவங்க மேலே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி. ஐயோ, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எதுக்காகனா நம்ம கலாச்சாரம் சில் பண்ணுற கலாச்சாரம் கிடையாது. கூட்டுவா ஒரு என்ன அது அது வேற மாதிரி. நீங்கள் வந்து அதாவது கல்லூரி நண்பர்கள் மட்டும் இல்லை, ரொம்ப காலம் பழகின நண்பர்கள்ல புதுசாக அறிமுகமானா கூட இவங்க கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் எதுக்காக இவ்வளோ இதாக பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்களால் மட்டும்தான் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு சீரழிஞ்சு ரொம்ப சிதைஞ்சு போயிட்டு இருக்குது. இவனுங்க எல்லாத்தையும் என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள். ஐயோ, கோர்ட்டை இல்லைங்க, காவல்துறை ஒரு பேசினாலே நாடு கோர்ட்டு கண்டிக்குது. நீங்கள் ஒரு கலாச்சார சாமானிய சீரழிவுங்கிறது ஒரு கலாச்சார சீரழிவுங்கிறது எவ்வளோ பெரிய சீரழிவு தெரியுமா? நாளைய சந்ததிக்கு நீங்கள் எதை நடத்தி வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா, என்ன பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கிறது தான் எங்கள் கலாச்சாரமா? புரியல. சரி, இப்போ இவங்க எல்லாருமே கலாச்சார சீர்கேடுகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம், அது ஒரு பெரிய டாபிக், அது போயிடுவோம். இல்ல இதுல இருந்து எனக்கு தெரியாது என்னன்னா, ஒரு பக்கெட்டு இது இவங்க பொண்டாட்டி இவங்க இதெல்லாம் குடும்பமா ஒரு நண்பர்கள் எல்லாமே ஒரு பழி வாங்குறது உணவையோ ஏதோ சம்திங் அவனுக்குள்ளார இருக்கிற ஒரு வன்மத்தோட ஏதோ ஒன்று அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, தாவேகாவோட அவன் வந்து என்ன சொல்றது, ஆதரவா வீடியோ போட்டுட்டு இருக்க ஒரு கேரக்டரா இருக்கும், ஆதரவாளர். அப்படிங்கிறப்ப இதுல வந்து பணம் வாங்கிக்கிட்டு இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த நண்பர்கள், இந்த தங்கச்சி இப்படிங்கிறவங்களாம் யாரோகிட்டயோ பணம் வாங்கிக்கிட்டு தாவேகாவோட ஆட்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பா இப்போ விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுவை வச்சு அசிங்கப்படுத்தி அடுத்தாப்புல கண்டென்ட் இவன் மாட்டிக்கிட்டான்டா உங்காலு, அடுத்தாப்புல உங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் மாட்டுவான் இல்ல அப்படின்னு சொல்றது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு அப்பாற்பட்ட ஐயோ இல்லங்க. நான் ஏன்னா அந்த கட்சி தாவேகாவோட முகமா விஷ்ணு, தாவேகாவுக்கு கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், விஜய்க்கு உங்களுக்கு நடிச்ச படத்துல என்ன படம் பிடிக்கும்னு ஒரு பேட்டியில கேட்குறாங்க, எந்த சீன் பிடிக்கும் அப்படின்னு. அவர் வந்து நான் நடித்ததுலேயே நான் கையை விட்டு சோப்பு போடுவேன், என் மாமியாருக்கு சோப்பு போடுவேன் அப்படிங்கிறது தான் அவர் பிடிச்ச சீனாக சொல்கிறாரு. தலைவனே அந்த கொள்கைக்குள்ளார இருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ எங்கே கையை வச்சா எவன் மாட்டுவானோ அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அந்த, அதாவது எலெக்ஷன் 26 எலெக்ஷன் வரப்போகுது, வர்றதுக்கு முன்னாலே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தன் மாட்டியிருக்கான், அடுத்தடுத்தாப்புல ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி கடைசியாக தலையையும் பிடிச்சிடலாம். விஜய். ஆமா, பெரும்பாலும் தலைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் மூளை இருக்காது, தலை தான் இருக்கும். நான் சொல்றேன். ஆமா, அதனால அது மாதிரி ஒரு அரசியலோட உள்நோக்கம் கூட இதுல இருக்கலாம். நீங்க சாதாரண விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுல இருந்து தாவேகா விஜய் வரைக்கும் போயிடுச்சு. விஷ்ணு டு விஜய் அப்படிங்கிறது மாதிரி. ஓகே, அப்போ இங்கே எல்லாமே சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கும்போது இப்படியும் சந்தேகப்படலான்றீங்க. ஏங்க அதை தாங்க சொல்கிறேன். நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசிகிட்டு இருக்கேன். மனைவியே வந்து இவரை பழி வாங்கணும்னு சொல்லி செஞ்ச மாதிரி போயிருக்கலாம். அதற்கு அங்கே வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்குங்க. எல்லாமே இவங்களோட வார்த்தைகள் பேசிட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் இன்னொரு குரூப், இவருக்கு எதிரான குரூப் என்னன்னா, மறுபடியும் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இவர் அதாவது அந்த நபர் வீடியோ எடுக்கிறார்ல, அவரோட தங்கச்சிக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இப்படி தான் பேசியிருக்காருன்னு சொல்லி. நேற்று விஷ்ணு போகிறாரு, இன்றைக்கி இன்னொரு தரப்பு. காவல்துறைக்கு ஏன் இதெல்லாம் பொருட்படுத்தாமல், அதாவது இந்த மாதிரி வீடியோலாம் என்னென்ன காவல்துறைக்கு ஐயா மோடி ஆகிட்ட எப்படியாவது சொல்லி இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் காலி பண்ணி விட்டாவே நமக்கு தேவையில்லைங்க. இந்த நாட்டோட கலாச்சாரத்துக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரீல்ஸ்லாம் தேவையில்லை. இங்கே எல்லாருமே அவுத்து காட்டி அறநிர்வாணத்தோடு நிற்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஐயா மோடி ஐயாவுக்கு வேண்டுகோளாக வச்சு இந்த ஆப்பே இந்தியாவுக்கு வேணாண்டா, இந்தியாங்கிற ஒரு இந்துத்துவமான ஒரு நாட்டுக்கு இது எதுக்கு கொண்டு வந்தாச்சு இதில்? ஓகே, நான் பேசுறதுனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். டிக்டாக் பேன் பண்ணாங்க, இது அதே மாதிரி டிக்டாக்லாம் பேன் பண்ணது மாதிரி இதையும் பேன் பண்ணாங்கன்னா அதனால தான் பிரச்சனைகளே வருதுன்றீங்க. அதை வச்சு தான் வருதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்குன்னு இல்லைன்னா இன்னைக்கு இது உட்கார வச்சு பேச போகிறானுங்களா?
அவன் ஃபோன் அந்த ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுங்கிற ஒன்று இன்னும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணோட நம்பர் வாங்கி தான் பேச முடியும். வாட்ஸ்அப் வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்புங்கிறது நம்பரை ஷேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதில் டீல் பண்ண முடியும். நம்பர் ஷேர் பண்ணாமல் சும்மா இதில் பண்ணுறதுங்க அந்த மாதிரி ஆப் நமக்கு தேவை இல்லையே. நம்ம கல்ச்சர் நம்ம கலாச்சாரத்துக்கு அது தேவை இல்லையே. ஓ விஷ்ணு வந்து ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ன்ற பேரில் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா. பண்ணுறாரு. கண்டிப்பா. இதை விஷ்ணுவோட மட்டும் இல்லை, நிறைய பேரை ஒப்பிட்டும் இதை ஐயோ நீங்கள் வந்து விஷ்ணு இதுக்கு இன்ஸ்டாகிராம்னு தூக்கின்னு இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா 50 வயசுக்கு மேலே போனவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல, நடுராத்திரியில் தூக்கம் வராதுங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பாவம். எல்லா வயசானவங்களுக்கெல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும்தாங்க வாழ்க்கையாக இருக்குது. ஆமாம், அதுவும் இந்த பொண்ணுங்க இருக்குங்களே, ஐயோ 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 ஐயோ, உடனே நீ ரசிக்கிறியாடா, ஐயோங்கிற அளவுக்கு ரசிக்கிறியா அப்படின்னா, ரசிக்கிற நான் தான் சொல்கிறேன், அதை பார்க்க முடியல, சகிக்க முடியல. அந்த ஆப்பை வந்து எப்போ பேன் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கேன். ஐயா மோடி ஐயா இதை எப்படியாவது செஞ்சாகணும். தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா இதுக்கு கண்டிப்பாக ஒரு லெட்டர் போட்டு இந்த அட்லீஸ்ட் வந்து தமிழ்நாட்டிலேயாவது இந்த ஆப்பை தடை செய்யணும் அப்படிங்கிற இதுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ரம்மியே இன்னும் தடை செய்யலை, இன்ஸ்டாவை எப்படி தடை செய்ய போகிறாங்கன்னு தெரில. தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.